வணக்கம். வாங்க. இன்னைக்கு நாம மத்திய கிழக்குல நடந்துட்டு இருக்கிற ஒரு மிக முக்கியமான மறைமுக போரை பத்தி பேசலாம். அதாவது ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான மோதல். இது வெறும் ஏவுகணைகள், ட்ரோன்கள் மோதுறது மட்டும் கிடையாது. இது ஒரு பெரிய சதுரங்க ஆட்டம் மாதிரி. தொழில்நுட்பம், தந்திரோபாயங்கள், அப்புறம் உலக அரசியல் நகர்வுகள்னு எல்லாம் கலந்தது. இதுல யார் எப்படி விளையாடுறாங்க, அவங்களோட பலம் என்ன, பலவீனம் என்னன்னு நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இந்த சிக்கலான விஷயத்த நம்ம சரியா புரிஞ்சுக்க அத 5 முக்கிய பகுதிகளா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல இஸ்ரேல் பயன்படுத்துற பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள அந்த ஹைடெக் பாதுகாப்பு கவசத்தை பத்தி பார்ப்போம். அதுக்கப்புறம் அதுக்கு ஈரான் எப்படி தன்னோட தனித்துவமான அதே சமயம் செலவு கம்மியான ஆயுதங்களை வச்சு பதில் கொடுக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். அப்புறம் கடல்ல அவங்க பயன்படுத்துற அந்த குசுப்படை தந்திரங்கள், அதுக்கு பின்னால நடக்கிற பதிலாள் போர்கள், கடைசியா இந்த முழு விளையாட்டுக்கும் பின்னாடி இருக்கிற இறுதி நோக்கம் என்ன அப்படின்னு ஒரு பார்வையா பார்க்கலாம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். நம்மளோட முதல் பகுதி இந்த உயர் தொழில்நுட்ப கவசம். இங்க நாம பேசுறது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து உருவாக்குன பில்லியன் கணக்கில் டாலர் செலவு பண்ண ஒரு பாதுகாப்பு அமைப்பை பத்தி. வானத்திலிருந்து வர்ற எந்த ஒரு ஆபத்தையும் தடுத்து நிறுத்துறதுக்காகவே கட்டுன ஒரு டிஜிட்டல் கோட்டைன்னு இதை சொல்லலாம். ஆனா உண்மையிலேயே இதை யாராலையும் ஊடுருவ முடியாதா? இதோட பெரிய பள்ளத்துக்கு பின்னாடி ஏதாவது பலவீனம் இருக்குதா? சரி, பில்லியன் டாலர் மதிப்புள்ள வான் பாதுகாப்பு அமைப்புன்னு சொல்றோமே, அது நிஜத்துல எப்படிதான் வேலை செய்யுது? யோசிச்சு பாருங்க. பல்லாயிரம் கிலோமீட்டர் வேகத்துல வர்ற ஒரு ஏவுகணைய வானத்திலேயே இன்னொரு ஏவுகணைய வச்சு தாக்குறத எப்படி சாத்தியமாகும்? இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அட்வான்ஸ்டு டெக்னாலஜி என்னன்னு பார்க்கலாம். பொதுவா இது அழிவுச் சங்கிலி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு 3 படிநிலை செயல்முறை. முதல்ல கண்டறிதல். அதாவது ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்துல ஒரு ஏவுகணை ஏவப்பட்ட உடனேயே பூமியிலயும் சேட்டிலைட்கள்லயும் இருக்கிற சக்தி வாய்ந்த ரேடார்கள் அதை கண்டுபிடிச்சிரும். 2வது பகுப்பாய்வு. ரொம்ப வேகமான கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் அந்த ஏவுகணையோட வேகம், அது போற பாதை எல்லாத்தையும் நொடிப்பொழுதுல கணிச்சு அது எங்க எப்போ தாக்கும்னு துல்லியமா சொல்லிடும். கடைசியா ஏவுதல். சரியான நேரத்துல ஒரு இடைமறிப்பு ஏவுகணை அனுப்பப்பட்டு எதிரி ஏவுகணையை வானத்திலே தாக்கி அழிச்சிடும். இந்த முழு ப்ராசஸும் நாம கண் சிமிட்டுற நேரத்தை விட வேகமா நடக்கணும். சரி, இப்போ இந்த டெக்னாலஜியோட இன்னொரு பக்கத்தை பார்ப்போம், அதோட விலை. இப்போ நீங்க பார்க்கறது ஒரே ஒரு பேட்ரியட் இடைமறுப்பு ஏவுகணையோட விலை மட்டும்தான். சுமார் $36 மில்லியன். இது எவ்ளோ பெரிய தொகைன்னு யோசிச்சு பாருங்க. இதுதான் இந்த ஹைடெக் கவசத்தோட மிகப்பெரிய பலவீனம். எதிரி அனுப்புற சில $1000 மதிப்புள்ள ஒரு ட்ரோனை தடுக்க மில்லியன் கணக்குல டாலரை செலவழிக்க வேண்டியிருக்கு. ஒருவேளை போர் நீண்ட நாள் நடந்தா, தினம் நூத்துக்கணக்கான ட்ரோன்களும் ஏவுகணைகளும் வந்தா இந்த பொருளாதார சுமையை தாக்குப்பிடிக்க முடியுமா? இதுவே ஒரு பெரிய சீண்டறுப்பு பலவீனமா மாறிடுது. ஒரு பக்கம் இஸ்ரேல் டெக்னாலஜியையும் பணத்தையும் நம்பியிருக்கிறப்போ, ஈரான் ஒரு வேற வழியை தேர்ந்தெடுத்தது. பல வருஷங்களா கடுமையான பொருளாதார தடைகள்ல இருக்கிறதால அவங்களால ரொம்ப விலை உயர்ந்த ஆயுதங்களை வாங்கவோ உருவாக்கவோ முடியல. அதுக்கு பதிலா அவங்க சமநிலையற்ற ஒரு போர் முறையை உருவாக்குனாங்க. அதாவது புத்திசாலித்தனம், தந்திரம், அப்புறம் குறைஞ்ச செலவுல எப்படி அதிக தாக்கத்தை ஏற்படுத்துறதுங்கிறத அடிப்படையா கொண்ட ஒரு முறை. இதுதான் ஈரானோட தந்திரங்கள்ல ஒன்னு, டெர்மினல் ஃபேஸ் மெனூவரிங். இதை நீங்க இப்படி கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு கிரிக்கெட் பந்து நேரா வராம பேட்ஸ்மேன் கிட்ட வர்ற கடைசி நொடியில திடீர்னு வளைஞ்சு போனா அதை அடிக்கிறது எவ்வளவு கஷ்டம். ஈரானோட புது ஏவுகணைகள் அதைத்தான் செய்யுது. பாதுகாப்பு அமைப்புகள் அதோட பாதையை கணிச்சதுக்கு அப்புறமா அதை இலக்கை தாக்குறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தன்னோட பாதையை கணிக்க முடியாத அளவுக்கு மாத்திக்குது. இதனால அதை இடைமறிச்சு தாக்குறது கிட்டத்தட்ட முடியாத காரியமா ஆகிடுது. அவங்களோட புத்திசாலித்தனம் எரிபொருள் தேர்வுல கூட தெரியுது. திரவ எரிபொருள் ஏவுகணைகள் ரொம்ப சக்தி வாய்ந்தவ. ஆனா அதை ஏவுறதுக்கு 2 to 3 மணி நேரம் ஆகும். இந்த நேரத்துல சேட்டலைட்கள் மூலமா இதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதனால அந்த ஆபத்தை தவிர்க்க இத ராத்திரி நேரத்துல பயன்படுத்துறாங்க. இன்னொரு பக்கம் திட எரிபொருள் ஏவுகணைகளை உடனடியா ஏவ முடியும். அதனால பகல் நேரத்துல திடீர்னு தாக்குதல் நடத்த அதை பயன்படுத்துறாங்க. இப்படி நேரத்துக்கு ஏத்த மாதிரி ஆயுதத்தை மாத்தி எதிரிய எப்பவும் ஒரு குழப்பத்திலே வச்சிருக்காங்க. இது தனிப்பட்ட ஆயுதத்தோட தரம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல, எண்ணிக்கையோட பலத்தை பத்தின விஷயமும் கூட. ஈரானால ஒரு நாளைக்கு 500 ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் வரைக்கும் உற்பத்தி செய்ய முடியும்னு சொல்லப்படுது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, விலை உயர்ந்த இடைமறிப்பு ஏவுகணைகளை வீணடிக்கிறதுக்காக முதல்ல நூத்துக்கணக்கான போலி இலக்குகளை அனுப்புறாங்க. பாதுகாப்பு சிஸ்டம் அது எல்லாம் அழிச்சிட்டு இருக்கிற கேப்ல உண்மையான ஏவுகணைகள் உள்ளே புகுந்துடுது. அது மட்டும் இல்லாம உக்ரைன் போர்ல ரஷ்யா மூலமா கிடைச்ச டேட்டாவை வச்சு தங்களோட ட்ரோன் டெக்னாலஜியை தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இது ஒரு தொடர்ச்சியான, செலவு கம்மியான, புத்திசாலித்தனமான அச்சுறுத்தல். சரி, இப்ப தரையிலிருந்து கடலுக்கு போவோம். ஈரானோட இந்த சமநிலையற்ற போர் முறை கடல்ல
கொசுப்படைன்னு சொல்ற ஒரு ரொம்ப ஆபத்தான அதே சமயம் தனித்துவமான ஒரு வடிவத்தை எடுக்குது. அது என்னன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் வாங்க. அளவிற்கும் ஒரு தரம் உண்டு. இந்த ஒரு வரி ஈரானோட கடற்படை தத்துவத்தை ரொம்ப அழகா சொல்லுது. அவங்க கிட்ட அமெரிக்கா கிட்ட இருக்கிற மாதிரி பிரம்மாண்டமான விமானம் தாங்கி கப்பல்களோ பெரிய போர்க்கப்பல்களோ இல்லாம இருக்கலாம். ஆனா அவங்க கிட்ட வேற ஒண்ணு இருக்கு. அதுதான் எண்ணிக்கை. ஒரு பெரிய திமிங்கலத்தை பல 100 சின்ன சின்ன ஈட்டிகளால ஒரே நேரத்துல தாக்குனா எப்படி இருக்கும்? அப்படிதான் ஈரானோட தந்திரம் வேலை செய்யுது. அவங்க கிட்ட 15,000க்கும் மேற்பட்ட சின்ன அதிவேக படகுகள் இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த கொசு படை ஒரு பெரிய மெதுவா போற போர்க்கப்பல எல்லா பக்கத்துல இருந்து ஒரே நேரத்துல தாக்குது. இதனால எதிரியோட ஹைடெக் பாதுகாப்பு சிஸ்டம்ஸ் குழம்பிடுது. நூத்துக்கணக்கான சின்ன படகுகளை தாக்குறதா இல்ல அதிலிருந்து வர்ற ஏவுகணைகளை தாக்குறதான்னு ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளப்படுது. இந்த போர் நேரடியா ஈரான் இஸ்ரேல் ராணுவத்துக்கு நடுவுல ஆயுதங்களால மட்டும் நடக்கல. போர்க்களத்துக்கு வெளியிலயும் இது தொடர்ந்துட்டு தான் இருக்கு. இது பதிலாள் குழுக்கள், கூட்டணிகள், அப்புறம் பிராந்திய அளவுல செல்வாக்குன்னு பல விஷயங்கள் அடங்குன ஒரு சிக்கலான சதுரங்க ஆட்டம். இதுவும் ஈரானோட சமநிலையற்ற போரோட ஒரு முக்கியமான பகுதிதான். இதுக்கு பேரு பரவலாக்கப்பட்ட மொசைக் பாதுகாப்பு. இத ஈரானோட ஒரு வியூக இன்சூரன்ஸ் பாலிசின்னு சொல்லலாம். அதாவது நாட்டை 31 தன்னாட்சி பகுதிகளா பிரிச்சிருக்காங்க. ஒருவேளை எதிரி தலைநகரை தாக்கி மத்திய தலைமையை அழிச்சிட்டா கூட ஒவ்வொரு பகுதியும் ராணுவ ரீதியா தனித்தனியா இயங்கி போர தொடர முடியும். ஒரு பாம்போட தலையை வெட்டிட்டா அது செத்துரும். ஆனா அதுக்கு 30 தலை இருந்தா என்ன ஆகும்? இந்த தந்திரம் அவங்க நாட்டோட உயிர்வாழ்வை உறுதி செய்யுது. இந்த மோதல் வெறும் ஈரான் இஸ்ரேலோட முடியல. உலக வல்லரசுகளுக்கும் இதுல முக்கியமான பங்கு இருக்கு. ரஷ்யா ஈரானுக்கு வான் பாதுகாப்பு தொழில்நுட்பம், உளவுத்துறை தகவல்கள்னு உதவி செய்து. இன்னொரு பக்கம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுக்குள்ளேயே குழப்பத்தை உண்டாக்க சில எதிர்ப்பு குழுக்களுக்கு உதவுறதா சொல்லப்படுது. சீனா பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்ப உதவிகள் செய்து. இதனால இது ஒரு குறிப்பிட்ட பிராந்திய பிரச்சனையா இல்லாம ஒரு உலகளாவிய அரசியல் சிக்கலா மாறுது. இவ்ளோ விஷயங்களை பார்த்த பிறகும் ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. இந்த போர்கள், இந்த டெக்னாலஜி மோதல்கள், இந்த தந்திரங்கள், இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற உண்மையான இறுதி நோக்கம் என்ன? நாம ஆராய்ஞ்ச மூல ஆதாரங்கள்ல ஒண்ணு ஒரு சர்ச்சைக்குரிய நீண்ட கால திட்டத்தை பத்தி சொல்லுது. அதுக்கு பேரு பெரிய இஸ்ரேல் திட்டம். இது ஒரு குறிப்பிட்ட பார்வை மட்டும்தான் மனசுல வச்சுக்கிட்டு அந்த ஆதாரம் இத பத்தி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இது அமெரிக்காவின் சண்டை அல்ல, இது இஸ்ரேலின் சண்டை. அமெரிக்க ராணுவத்துக்குள்ளேயே நிலவர ஒரு கருத்தை இந்த மேற்கோள் காட்டுது. அதாவது மத்திய கிழக்குல அமெரிக்காவோட ஈடுபாடு அதோட சொந்த நலனுக்காக இல்லாம இஸ்ரேலோட நீண்ட கால அரசியல் நோக்கங்களுக்கு உதவுறதுக்காக இருக்குன்னு சிலர் நினைக்கிறாங்கன்றதுக்கு ஒரு அடையாளமா இந்த ஆதாரம் இதை குறிப்பிடுது. நாம பார்த்த ஆதாரம் முன்வைக்கிற கோட்பாட்டின்படி இந்த பெரிய இஸ்ரேல் திட்டம்ங்கிறது இஸ்ரேலோட தற்போதைய எல்லைகளை தாண்டி லெபனான், சிரியா, ஈராக், ஏன் சவுதி அரேபியாவோட சில பகுதிகளை கூட உள்ளடங்குற ஒரு நீண்ட கால லட்சியமா. அந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, இப்ப நடக்கிற மோதல்கள் எல்லாமே இந்த பெரிய அரசியல் இலக்க அடையறதுக்கான ஒரு படியா இருக்கலாம்னு வாதிடுது. இது ஒரு சர்ச்சைக்குரிய பார்வை. அதுவும் இந்த குறிப்பிட்ட ஆதாரத்தோட பகுப்பாய்வுதான்றத நாங்க மறுபடியும் சொல்றோம். ஆக இத்தனை தகவல்கள்ல இருந்தும் நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, நவீன கால போர்க்களத்துல ரொம்ப விலை உயர்ந்த அதிநவீன ஆயுதங்கள் வச்சிருந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் இருந்த நிலைமை மாறிட்டு வருது. சமநிலையற்ற தன்மை, அதாவது புத்திசாலித்தனமான, செலவு கம்மியான, கணிக்க முடியாத தந்திரங்கள் ஒரு புது சூப்பர் பவரா உருவாகிட்டு வருது. இது நம்மள ஒரு இறுதி கேள்வியோட விட்டுட்டு போகுது. நவீன கால மோதல்கள்ல கடைசில யார் ஜெயிக்கிறாங்க? பில்லியன் கணக்குல டாலர் மதிப்புள்ள சிறந்த ஆயுதங்களை வச்சிருக்கிறவங்களா, இல்ல அந்த ஆயுதங்களையே தோற்கடிக்கக்கூடிய சிறந்த தந்திரங்களை வச்சிருக்கிறவங்களா? டெக்னாலஜியோட அசைக்க முடியாத சக்திய தந்திரத்தோட கூர்மையான புத்திசாலித்தனம் ஜெயிக்க முடியுமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த முழுமையான பார்வை உங்களுக்கு உதவியா இருந்திருக்கும்னு நம்புறோம். நன்றி.